சரி சார், சுப்ரீம் கோர்ட் எங்க சொல்லி இருக்கு உங்களை இதை எடுக்கக்கூடாதுங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அதுக்கு ஏதாவது பதில் இருக்கா நம்ம கிட்ட? இல்லை, நான் ஒரு விஷயத்த கேட்கணும். நம்ம சகோதரர் சொல்லும் போது என்ன சொல்றாரு, 67 திமுக ஆட்சிக்கு வந்தது, 89 தான் இடஒதுக்கீடு கொடுத்தாங்கன்னு சொல்றாரு. சரி, இடையில போராட்டம் பண்ணும்போது 21 பேர் செத்ததை பத்தி அவர் பேச மாட்டாருன்னு கேட்கிறேன். ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்தது எம்ஜிஆரை பத்தி அவங்க பேச மாட்டாங்கன்னு கேட்கிறேன். அதையும் சேர்த்து பேசுங்கன்ற ஒரு விஷயத்தை நீங்க பேசணும் முடிவு பண்ணீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து பேசுங்க. இடஒதுக்கீடு கொடுத்த தலைவர் கலைஞரை வந்து நீங்க குறை சொல்லணும்னு முடிவு பண்றீங்க, ஆனா சுட்டவரை பேசவே மாட்டீங்க. அந்த 21 குடும்பத்துக்கு வந்து நிதி கொடுத்தது நாங்க, மணிமண்டபம் கட்டினது நாங்க, அவங்களுக்கு வந்து அரசு வேலை வாய்ப்பு கொடுத்தது நாங்க. அதை பத்தி ஏன் பேசவே மாட்டீங்க? அதையும் சேர்த்து பேசுங்கன்னு நான் சொல்றேன். ரெண்டாவது, இடஒதுக்கீடை பொறுத்த வரைக்கும் பாஜக எந்த உடன்பாடு இல்லை அப்படின்னு ஒரு பேசுறாரு. எங்க 10 லட்சம் ரூபாய் ஏழை இடஒதுக்கீடு கொடுத்தாங்க பாஜக. நாங்க பாஜக கட்சியை பேசல, இந்த ஒன்றியத்தை ஆள்ற ஒன்றிய அரசு பத்தி நான் கேட்கிறோம். அவர் அந்த ஒன்றிய அரசு பத்தி பேசவே மாட்டாரு. மேடையில கொள்கையில் இல்லை, அப்புறம் எதுக்கு அந்த மேடையில பிஜேபி ஏத்துனாங்க? அப்ப அன்புமணிக்கு ஒரு கருத்து, ராமதாஸுக்கு ஒரு கருத்துன்னு சொல்ல வரீங்களா? இது என்ன மாதிரியான பொதுவெளியில பேசுறீங்க நீங்க? அப்போ நான் கேட்கிறேன், 19/2021 சார் நாடாளுமன்றத்தில் சொல்றாரு நித்யானந்த ராய், எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்றாரு. இதையே தான் வந்து உச்சநீதிமன்றத்தில் பதில் மனுவா தாக்கல் பண்றாங்க. அப்போ ஒரு ஒன்றிய அரசு இந்த மாதிரி ஒரு வேலை ஸ்டாண்ட் எடுக்குது, அதே நீங்க கூட்டணியில் இருக்கீங்க, நீங்க வேற யாரும் கிடையாது, நீங்க நினைச்சா பாக்குற இடத்துல இருக்கீங்க, நீங்க பேசுங்கன்னு சொல்றோம். ஏன் அதை பத்தி நீங்க பேச மாட்டீங்க? அப்போ உங்களுக்கு முழுக்க முழுக்க இதை பத்தி நீங்க பேசுறது எந்த இடத்துல உங்களுக்கு ஐடியா இல்லை. அதே மாதிரி சகோதரர் சொல்றாரு, இடஒதுக்கீடு பொறுத்த வரைக்கும் வன்னியர் எவ்வளவு இது பண்றாங்க. நான் தெளிவா சொல்றேன் சார், குரூப் 4ல 19.5, குரூப் 2ல 11.26, மருத்துவ மாணவர் சேர்க்கைகளை வந்து 13.5, அதே மாதிரி பிஜில 10.7%, அதே மாதிரி வந்து எஸ்ஐ செலக்ஷன்ல 17% வன்னியர்கள், அதே மாதிரி உதவி அறுவை சிகிச்சையில வந்து 17.1%, துணை ஆட்சியர் 542 பேர்ல 63 பேர் 11.6% வன்னியர்கள், மேல்நிலை ஆசிரியர்கள் 17.5% வன்னியர்கள். இதெல்லாம் ஆர்டிஐல இருக்க தகவல், பொதுவெளியில் இருக்க தகவல். நான் எதையும் மறைச்சு பேசல. இங்க என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க ஒரு இடஒதுக்கீடை கொண்டு வந்தீங்க சார், அதை ஏன் தரவோடு கொண்டு வரலன்னு நான் கேட்டேன். அதுக்கு நீங்க பதில் சொல்லல. தேர்தல் வரும்போது மட்டும் ஏன் நீங்க பேசுறீங்கன்னு கேட்கிறேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லல. எம்ஜிஆருக்கு ஒரு கருத்து இருக்கு, அம்மையாருக்கு ஒரு கருத்து இருக்கு, இல்ல மேடத்துக்கு ஒரு கருத்து, யாராருக்கு ஒரு கருத்து இருக்கட்டும், ஆனா ஒரு சமூகத்துக்கு செய்யணும்ன்ற எண்ணம் உங்களுக்கு இல்லைன்னு சொல்ல வர சார். இது ஒரு பெரிய சீரியஸ் பிரச்சனையாக இந்த எலெக்ஷன்ல இருக்காது அப்படின்ட்டு திமுக கருதுகிறதா சார்? அவ்வளவுதான், நான் நிகழ்ச்சி முடிக்கிறேன். ஒரு நிமிஷம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு சார். ஆனா திரும்ப நாங்க சொல்றேன், நாங்க ஒரு இடஒதுக்கீடு கொண்டு வரோம், ஒரு இடஒதுக்கீடு நாங்க கொடுக்கிறோம்னா அது கேள்வியா மாறக்கூடாது. அதனால வந்து ஒரு இடைக்கால தீர்வா இருக்கக்கூடாது, நிரந்தர தீர்வா இருக்கணும். அதுக்கு கமிட்டி அமைச்சிருக்கிறது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த கமிட்டி அமைச்சிருக்காரு. அதுக்கு டைம் கொடுத்துருக்கோம். அந்த டைம் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஆணையத்துடைய கருத்தை கேட்டதுக்கு அப்புறம் நடவடிக்கும். இந்த ஆணையன்றது நல்லா புரிஞ்சுங்களேன், முதல்ல சட்டநாதன் அமைச்சதும் தலைவர் கலைஞர் தான். இன்னைக்கு ஆணையம் அமைக்கிறது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். ரெண்டுமே திமுக தான் சார் செய்யுது, அண்ணா திமுக செய்யல, பாஜக செய்யல. தயவு செஞ்சு அதை நீங்க மறுக்க முடியாது. எங்களுக்கு கொடுக்கணும்ன்ற எண்ணம் இருக்கு, அதன் அடிப்படையில மக்கள் கிட்ட நாங்க செய்யறோம். கருத்தோட அடிப்படையில வெற்றி முக்கியம், இலக்கு போய் சரியா சேரணும். ஓகே, ஒரு இடைக்கால நிவாரணமா இருக்கக்கூடாது, நிரந்தர தீர்வா இருக்கணும். ஓகே சார், ரொம்ப நன்றி. நேயர்கள் மற்றும் நிர்வாகம் சார்பா நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய 4 பேருக்குமே ரொம்ப நன்றி.